எல்லாருக்கும் வணக்கம். வந்தது எல்லா மீடியா அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது. டைம் தான் எவ்ரி திங். ஸோ நன்றி நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்துல கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளெஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா தமிழ் பேச தெரியாது. இருந்த கூட நான் எப்பவுமே தமிழ்ல தான் பேசுவான். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. அதே மாதிரி இனிமே இருந்த சஞ்சனா சிங் இல்லாம எனக்கு வேட்டைக்காரி பேர்ல கூப்பிடணும். என்னன்னா அப்படி ஒரு ஆசைப்படுத்துறேங்க. என்னன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினா முதலா நான் இந்த படத்துல தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை. முதலா பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல கண்டிப்பா நான் இதை சொல்லதான் ஆகணும். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாம படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்துல நம்ம டைரக்டர் காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளவு கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தவே வேண்டாம், நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோம்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதம். அவங்கள பத்தி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்துல நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்துல மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னன்னா அவ்வளவு கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்க பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல என்டையர் டீமுக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுத்தணும். என்னன்னா எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுத்த இந்த படத்துல பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்டா நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுட்டே வந்தாச்சு. என்னன்னா என்னோட வாழ்க்கையில முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதுவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாத எந்த ஃபீவர், மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்த கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பத்தி சொன்ன நான் ரொம்ப இமோஷனலான. என்னன்னா நான் மட்டும் தனியா கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ நம்ம ராகுல் முதல் படம் ரொம்ப டென்ஷன்ல இருந்த சஞ்சனா, நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளவு தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பத்தி கண்டிப்பா பேசதான் ஆகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் த ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளவு கஷ்டப்படுத்த பண்ணிருக்கு. அதே மாதிரி இது கண்டிப்பா சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னன்னா, வின்சன் சார் நம்ம ஷூட்டிங்ல வர வச்ச பாதியில ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாம ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்ப திடீர்னு எனக்கு யாரும் சொன்னா, டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு? அப்ப அவங்க என்ன சொன்னா, வின்சன் சார் எனக்காவது வந்துருங்க, அங்க ஸ்டக்கா இருக்கு, தூங்கின பெட் இல்ல, சாப்பிட ஃபுட் இல்ல, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. அங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா வர இடத்துல 2 இடத்த கிராஸ் பண்ணி தான் வரணும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த படம் தான் வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசின டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பா மீடியா நீங்க நினைச்சுனா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ நீங்க கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதோட என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாரும் படத்தை போய் தியேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாரையும் வணங்கிக்கிறேன். அரங்கத்துக்குள்ள வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விரும்புகள் அனைவருக்கும், எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும், தயாரிப்பு நிறுவனம் கர்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும், இயக்குனர் காளிமுத்து அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரி மேடை எனக்கு ஒரு அற்புதமான மேடை. நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர், உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய 4வது பாடல். நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு முத்தான பாட்டு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழைக்குட்டி அப்படி ஒரு பாட்டு. வையம்பட்டி வாழைக்குட்டி தப்பாட்டம் போடு தோளத்தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல், நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். 2வது பாட்டு இடிமுழக்கம், மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இடிமுழக்கத்தில் ரகுநந்தன் சார் இசையில் நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை, இல்லைன்னா அது ஒரு வரியை பாடியிருப்பேன். 3வது பாடல் ஐயா அவர்கள் ஒரு 100 பாடலை வச்சு ஒரு மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்படு தேரல் அப்படின்னு 100 இசையமைப்பாளர்கள், 100 பாடகர்கள், நிறைய பேர் இதில் அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இதில் எனக்கு ஒரு முக்கியமான பாடல். அந்த 100 பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் அந்த வேளையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொல்லி தான் இந்த பாட்டு கூட, அந்த 4வது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் பொதுநலமாக ராம்ஜி சார் நிறைய படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னைய பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். அதனால ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி மலை இழைச்சி போகும், மேகாட்டுமே மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு எப்பெல்லாம் மனசு துன்பமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த பாடலை கேட்பேன், அந்த பாட்டை பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல். 4வது பாடலை எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டைக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் தியேட்டரில் படத்தை பாருங்க, வாழ்த்துங்க, வளரணும். பாட்டில் 2 வரியை பாடுங்க. பாடுங்க. பொடி நடையா போவோம்மா காட்டுக்குள்ள, அந்த பாது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் லேட்டாக தான் வந்தேன், பார்த்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ராம்ஜி சார் கடின உழைப்பாளி, நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் 2-3 பாட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நிறைய படம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க, எனக்கும் பாட வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஐயா சொன்னாங்க பாட்டு எழுதி கொடுத்து, சார் இது யார் பண்ண எதாக இருந்தாலும் ஐயா கிட்ட தான் ஐடியா கேட்டுக்கிடுவேன். அந்த அந்தோணி தாசன் ஒருத்தர் இருக்காரு, நான் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை, உண்மையை சொல்கிறேன். மீட் அடிச்சுனாரு, எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அவரை போடுங்க, இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசினா பட்ஜெட்டு கொஞ்சம் இழுவரியாக வச்சா, அந்த படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி பட்ஜெட்டு இல்லை, நீங்கள் அவரை போடுங்க, அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. 4 வரி பாட மாட்டேறீங்க நீங்கள். நான் கண்டிப்பாக அந்த பாட்டு ஃபுல்லாக ஒரு முறை கேட்டு மறுபடியும் பாடுறேன். ஆனால் பட்ஜெட்டு கம்மியான
அது அவர் அந்த பாட்டு பாடலைங்க. வாங்க மேடம், வாழ்த்துறேன் மேடம், வணங்குறேன் மேடம். இயக்குனர் எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காருன்றது இப்ப தெரிஞ்சு போச்சு. அடுத்து நான் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2010 ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன், ஏழுங்க மயக்கம். அப்புறம் 10 years பேக் அப்புறம் டைரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த படத்தில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சாப்பிட்லன்னு சொன்னார்னா போதும், எவ்வளோ ஒன்றா சாப்பிடுன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவார். மழை நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒரு நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக அவருக்காகவே இந்த படம் ஓடணும், கரண்ட்டு வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை. புது ஹீரோ புது ஹீரோயின் பார்க்காதீங்க. ஹீரோயின் வேற லெவல். அவங்க வந்து மலையில் வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல, சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லாவே பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். ரொம்ப ஃபைட்லேருந்து எல்லாமே. ஸோ எக்ஸலண்ட். இந்த படம் என்னோட மெயின் ரீசன் டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்த இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று கவி பேரரசு. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம கேட்டிருக்கோம், பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்கள் நம்ம வாய்க்கிலே நுழையாது. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்க. அது என்னன்னே தெரியாது நமக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவிமடுத்தவர் தான் கவி பேரரசு. அதனால்தான் அவர் கவி பேரரசு. ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம், மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள் தான். ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால்தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள். அதே போல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரிலிருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள். அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள் மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எனது சித்தப்பா அவர்கள் எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது. சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்த இயக்கம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால் இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் இங்கே டாக்டர், அவர் வந்திருக்காரு. நான் சொன்னே ஐயா வர்றாரு அப்படின்னு. உடனே நான் கீழே ஜீப்பில் இறங்கி நின்றுக்கிட்டு மைக்கில் பேசினேன். அதிகபட்சம் இருந்தால் 5 நிமிஷம் இருக்கும்.
கடகடன்னு கிளம்பிட்டு அப்பா நான் ரெடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை, உண்மையிலே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம், வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். நிச்சயமாக உங்க படம் வெற்றி அடையும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது. கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த படத்தினுடைய அடி விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே நகரங்களில் எல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமநிலை இல்லை, ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்து விட்டோம். பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்து விட்டோம். நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன். நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம், தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டிலே அருகாமையிலே வசித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணீரை தத்தளிச்சதுக்கு அப்புறம் மேல இருந்து பார்த்து, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, 10 வருஷமா உன்னோட நான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போறோம், எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன். 3 பிள்ளைய நல்ல கலரா 3 பிள்ளைய நிக்கிறாங்க, வாங்க வாங்க வரவேற்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம சொந்த ஜனத்தில் இப்படி ஒரு பிள்ளைய கலரா பார்த்தது இல்லையே, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்டா அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? 18ஆம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன் எங்க சித்தப்பா பெரிய கருப்பன். ஆகவே கருப்பர் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மூவிக்கு பேரும் ஆரம்பத்திலே கருப்பருடைய ஆசி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றி அடைய வேண்டும். அது காவல்துறையின் சார்பாக நான் முழு மனதோடு வாழ்த்துகிறேன். மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவற்றும். உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதுல பார்க்கல வேற மாதிரி இருக்காரு, இங்க பார்க்கல வேற மாதிரி இருக்காரு. ஒருவேளை டபுள் ஆக்டா வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர் நம்ம வேலுசாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தியேட்டரிலே சென்று பார்த்தீர்களானால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள், புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி, என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படம் இல்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வேட்டைக்காரி படத்துக்கு என்னை இசையமைப்பாளன வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு நண்பர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களுக்கும், தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுசாமி அவர்களுக்கும் மிகவும் முக்கிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மேடையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கிறத நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவிப்பேரசு ஐயா அவர்களை இணைஞ்சு அவரோட சேர்ந்து நான் பணியாற்றின ஒரு அனுபவங்கிறது எனக்கு புதுசு தான். புதுசாக இருந்தாலும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த பாடல்களை தூண்டுதல் பண்ணுறது போல எனக்கு ஒவ்வொரு கம்போசிங் வார்த்தைகள் அப்படி அற்புதமா, எந்த ஒரு பிசுறு இல்லாம, எந்த ஒரு வேர்டும் எடுக்காம அப்படியே அமைந்த அனுபவங்கள் நான் எங்கனாலும் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதனால எனக்கு அவருடைய பணியாற்றுங்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது.
அதே போல் அந்த படத்தை வந்து ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் மிகவும் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி இயக்குனருக்கு நண்பராக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பாஸ்டில் வந்து இவ்வளோ ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடத்த பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பனாக இருந்து இந்த படத்தை முடிச்சாருங்கிறது எல்லாருக்குமே கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை அவர் பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. படம் பார்த்து அந்த ஆர்ஆர் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கே தன்னறியாத ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள் நமக்கு கிடைச்சதை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க சஞ்சனா சிங்லேருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் சிவா சார் டான்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ரமேஷ் சார் அசிஸ்டண்ட்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக நல்லா டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி, இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எல்லா இயக்குனர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அசிஸ்டண்ட்டுங்கலேருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும். தேங்க்யூ. தம்பி வேலுச்சாமி அவர்கள் திரையுலகில் தன்னுடைய காலடியை பதித்து தான் வணங்குகின்ற தன்னை வாழ வைக்கின்ற குலதெய்வமான ஸ்ரீ கருப்பர் பெயரில் சாம்பிராணி கருப்பர் என்றும் உறங்காப்புலி கருப்பர் என்றும் வணங்கப்படுகின்ற கருப்பர் பெயரில் அந்த நிறுவனத்தை தொடங்கி நானே இப்பதான் கேள்விப்படுறேன் 3வது படம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு ஒரு வித்தியாசமான துறை என்று கூட சொல்ல முடியாது. இது ஒரு கலை உலகம், ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி இங்கே அமைவதற்கு காரணம் என்பதை சொல்லி, அவருடைய பெருமுயற்சியால் அவருடைய துணைவியார், அதை போல அவருடைய அருமை மகள் இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பால் இன்றைக்கு 3வது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசு அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இன்று கருப்பர் பிலிம் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னதை போல பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ கருப்பர் பிலிம்ஸ் வழங்கும் வேட்டைக்காரி. இங்கே கருப்பர் துணையோடு படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற 2 கருப்பர், ஒரு கருப்பர் கவிப்பேரரசு வைரமுத்து, இன்னொரு கருப்பர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். 2 கருப்போடு இந்த ஆடியோ லிஸ்ட் தொடர்ந்து நினைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரி,
அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரம் முருகேசன் அவர்கள், அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர், எங்கள் சொந்தக்காரர் வேற. நம்ம எங்கேயோ எப்படியோ பேசிடலாம், இந்த உள்ளூர்காரங்களுக்கு முன்னாடி சொந்தக்காரருக்கு முன்னாடி பேசுகிறது தான் கொஞ்சம் பதட்டம். கருப்பர் துணை, வேட்டைக்காரி, மினிஸ்டர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் ஏ.கே. ராம்ஜி அவர்கள். வைரமுத்து அவர்கள் உங்களுக்கு பாடல் எழுதுறாண்டா, அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அது நான் இங்கே பாட்டுக்கு இருந்தேன், அங்கே வந்து பாடல் ஒளிபரப்புனாங்க. பாடலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டியூட் சாங் இங்கே திரையில் வந்து பாடல் கேட்கறதுக்கு அந்த பெண் பாடும்போது சைடில் ஒரு அதே வாய்ஸ் அது பாடல் பாட்டே இருக்குது. என்னடா ஆண் வரும்போது வர மாட்டேங்குது, பெண் வரும்போது வருது, இது புது வகையான டிடிஎஸ் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஹீரோன் உட்காந்துருந்தாங்க. அந்த பாடல் முழு பாடலையும் ஆனால் பாடிட்டே இருக்கு. அதுதான் பாடல் வரிகளின் வெற்றி, கைப்பேரசு அவருக்கு கிடைத்த வெற்றி. அது இவ்வளவுக்கு அவங்களுக்கு முழுசா தமிழ் தெரியாது, தெரியாமலே ஒரு முழு பாடலும் பாட்டியிருக்காங்க. இங்கே பாடல் வெற்றி தெரிந்து விட்டது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இசை வெளியீட்டு விழா, பனை என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. அதில் இந்த இயக்குனர் சொன்னார், இந்த படத்திற்கு தலைப்பு வைத்தது கைப்பேரசு அவர் தான் அப்படின்னாரு. இப்போ இந்த வேட்டைக்காரி படத்தின் இயக்குனர் காளிமுத்து சொல்லும் போதும் இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சது கைப்பேரசு அவர்லாம் சொன்னார். அப்படி சொன்னார். அப்படின்றது அன்றைக்கி சொன்னார்ல, தலைப்புலாம் தமிழில் வேண்டும் என்று சொன்னார்ல, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கார். தான் பாடலும் படத்திற்கு தமிழ் தலைப்பு தமிழ் இருக்குன்ட்டு அவரே இல்லை தலையிட்டார். இப்போ கைப்பேரசு தலையிடனா இன்னும் மோசமாக போக முடியும் தலைப்போட விஷயம். அப்போ நான் இன்னொரு விஷயத்த ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோட முதல் படம் திருப்பாச்சி. அந்த திருப்பாச்சி என்ற டைட்டில் தந்தவரும் கைப்பேரசு அவர் தான். திருப்பாச்சி கதையை விஜய் சாரிடம் சொல்லி அப்போ அதுக்கு வேறு டைட்டில் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் விஜய் சாருக்கு ஓகே, ப்ரொடியூசர் சவுதி சாருக்கும் ஓகே, நல்லா இருந்துட்டாங்க. அப்போ அந்த டைட்டில் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவர் கொடுக்கல. சரி ஓகே, என்னடா ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போச்சு, திருப்பி டைட்டில் யோசிப்போம்ட்டு ஒரு 100-150 டைட்டில் யோசிச்சிருப்போம். ஒரு வாரமாக அவ்வளோ டைட்டில் யோசிச்சிட்டோம். ஒன்றும் எனக்கு திருப்தியாக வரல. திருப்தியாக இல்லாமல் விரக்தி தான் வந்துச்சு நம்மளுக்கு. அப்போ டிஸ்கஷன் ரூமில் இந்த சீன்லாம் பேசிட்டு இடையில டிவி ஆன் பண்ணி ரிலாக்ஸேஷனில் சாங்லாம் கேட்போம். டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடல், திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வாடா வாடா சிங்கபத்த பிள்ளை என்று பேரெடுக்க வாடா வாடான்னு பாடல் பிடிச்சிட்டேன். திருப்பாச்சி அவன் கதையோட கதாநாயகன் அருவா செய்கிறவன். திருப்பாச்சி அருவா தூக்கிட்டு வாடா வாடனார்ல, அந்த அருவா நான் தூக்கிட்டேன். இதை விட ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு கிடைக்காது. ஏன்னா அருவாளுக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டிலே திருப்பாச்சி தான். நம்ம ஹீரோ அருவாவை செய்கிறவன். கரெக்டாக பிடிச்சி மறுநாளே போய் விஜய் சார் சொன்னேன். சூப்பர்ன்ட்டார். அதோட இது நல்லா இருந்துட்டார். சவுதி சாருக்கும் பிடிச்சி போச்சு. அப்படி திருப்பாச்சி டைட்டிலையும் இந்த அருவாளையும் கொடுத்தவர் எங்கள் கைப்பேரசு அவர்கள் தான். அப்போ பனை வேட்டைக்காரருக்கு முன்னாடிலாம் அவர் நிறைய டைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒவ்வொன்றா நீங்கள் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இசை வெளியீட்டு விழா நடக்குது. நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் இசை வெளியீட்டு நடக்குது.
பெரிய ஹீரோக்கள் பெரிய ஒரு படங்கள் வரும்போது அந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் அதில் சில பாடல்கள் வந்து பெரிய ஹிட் ஆயிடுது. படத்துக்கு அப்புறமும் பாடல் ஹிட் ஆகுது, நல்லா ஆடியன்ஸ் நல்லா சேர்ந்துருது. அப்போ ஒரு பாடலுக்கு ஹிட்டாக இருக்கு முக்கிய காரணம் இசை தான். இசை தான் முதல்ல ஒரு பாடலை வெற்றி அடை வைக்கிறது. இப்போ என்னன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியாகும்போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது, அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது. அப்போ அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கு. அப்போ இசை வந்து ஒரு பாடலை வெற்றியடை வச்சிருது. ஏன் அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை. அப்போ ஒன்றே ஒன்று தான், ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம். காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டும் என்றால், ரசிகர்கள் மனதில் நிற்க வேண்டும் என்றால் பாடல் வரிகள் முக்கியம். இசை வெற்றியடை வைக்கும், அதை காலங்காலம் வெற்றியடை வைக்கிறது பாடல் வரிகள் முக்கியம். அதற்கு பழைய பாடல், கண்ணதாசன் பாடல் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல்கள் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது. வாலி அவர்களுடைய பாடல்கள் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது. இன்னொன்று குறிப்பிட்டாகணும், புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி அரசியலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் என்றால் அதற்கு பெரும் பங்கு அவர் பாடல். அது மறுத்துவிட முடியாது, அவரே அவர் சொல்லியிருக்கார். கண்ணதாசனுடைய பாடல்கள், பட்டுக்கோட்டை அவர்களின் பாடல்கள், வாலி சார் அவருடைய பாடல்கள், எத்தனை பாடல்கள். அவர் அரசியல மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வர செய்தது பாடல்கள், பாடல் வரிகள். கண்ணதாசன் பாடல், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. கண்ணதாசன் எழுதினார். இன்ன வரைக்கும் சாங் நிற்கிது கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கொத்தடிமை முறையை ஒழிச்சாச்சு என்று. எல்லா தொழிலும் இருக்கு கொத்தடிமை. செங்கச்சூளையிலிருந்து இன்னும் நிறையா தொழிலில் கொத்தடிமை முறை இருக்கு. நான் பார்த்தது மலை மேலே இருக்கிற ஏலக்காய் தோட்டம், ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இன்றைக்கு யாருக்கு குடைபிடித்து கொண்டிருக்கிறோம்? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும். வெள்ளைக்காரன்ட்ட மேனேஜராகவும் அந்த எஸ்டேட்டுக்கு காவல்காரனாக இருந்தவங்கள்ட்ட அவங்க அந்த ஏலக்காய் தோட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே வெறும் 200 ரூபா கூலிக்கு அந்த மக்கள் வேலை பார்க்குறாங்க. மழை, வெயில், புயல், அட்டை, பாம்பு, மிருகங்கள் இவ்வளோ தொந்தரவுலேயே வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயம் எனக்கு சொல்லப்படாத விஷயமா இருந்தது. அதனால இந்த கதையை எடுத்து பண்ணேன். என் தங்கமான ப்ரொடியூசர் தங்கம்னு செலவு பண்ணார். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட்டு இதுக்கு தக்கன எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும். இன்றைக்கி சினிமா பிஸ்னஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை மீடியா எல்லாருக்குமே தெரியும். ஐயா வைரமுத்து ஐயா அவர்கள் நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசும்போது எல்லாரும் தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அருமையான விஷயம், வாஸ்தவமான விஷயம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழில் டைட்டில் வச்சா வரி இல்லை, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு முன்னாடி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதில் என்னோட படம் திருப்புகள் வரி இல்லாமல் வரி விலக்கு கிடைச்சி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து வந்தவங்க வரி விலக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன படம் ப்ரொடியூசர் கவுன்சில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு 5 கோடி 6 கோடி வரையும் தயாரிக்கிற படம் சின்ன படங்கிறாங்க. அந்த 5 கோடி சப்சிடி எத்தனை 30 பிரிண்ட்டுக்குள்ளே போட்டால் சப்சிடி தர்றாங்கிறாங்க. 30 பிரிண்ட்டுகளை போட்டு படம் வெள்ளி சனி ஞாயிறு சின்ன படம் அதிகபட்சம் 3 நாள் தான். பாக்கி எல்லா படம்னா 1 வாரம். அந்த 1 வாரம் போகிற பெரிய ஆர்டிஸ்ட் படம் என்ன போடுறாங்க, 500 தேட்டர் 1000 தேட்டர்னு போடுறாங்க. அவங்க ஓரளவு வசூல் எடுத்துடுறாங்க. 30 தேட்டரை சப்சிடிக்காண்டி 7 லட்சம் ரூபாய்க்காண்டி சப்சிடிக்காண்டி 30 தேட்டரில் போட்டு இந்த ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு படத்தை பண்ணி அந்த காசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால இங்கே நம்ம அமைச்சர் இருக்காங்க, ஐயா இருக்காங்க, கவிஞர் ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வரி விலக்கை திரும்ப கொண்டு வந்தால்
சினிமாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ சீரியலில் போய் இந்த கொரோனா சமயத்தில் சீரியலில் ஒர்க் பண்ணேன், பட வேலை இல்லைன்னு. அதில் சீரியல் பார்த்தா 1.5 கால் ஷீட் இருக்குது, 9 மணி வரைக்கும் போனால் 1.5 கால் ஷீட்டு. ஆனால் சினிமாவுக்கு 6 மணிக்கு மேலே போகலாமே 2 கால் ஷீட்டு. எப்படி சின்ன படங்கள் பண்ண முடியும், எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆனால் இவ்வளவுக்கும் முகம் சுளிக்காம எனக்கு என்னோட தயாரிப்பாளர் நான் கேட்டதெல்லாம் பண்ணார். நான் தான் சிலது போதும் சிலது வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிகாரித்து சில விஷயங்கள் பண்ணினேன். அப்புறம் இந்த படத்தோட டைட்டிலை பற்றி நான் சொல்லணும். வேட்டைக்காரி. இந்த மலை மேலே விருதுநகர் ராஜபாளையம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஒரு 6 ஹவர் மேலே மலை மேலே போகணும். ஒரு சைக்கிள் கூட போக முடியாது, ஒத்தையடி பாதை கூட இல்லை. அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஏலக்காய் தோட்டம் தமிழ்நாடு பாடு கேரளா பாடு தமிழ்நாடு பாடு முடிகிற இடத்துல இருக்குது. அந்த லொக்கேஷனில் கொண்ட காட்டினேன், பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு நம்ம கவிஞர்கிட்ட போய் சொல்லும்போது கதையெல்லாம் நல்லா இருக்குய்யா, கவிஞரை பிடிச்சது அதுக்கு முன்னாடி கவிஞரை பிடிச்சது பெரிய படம் ஆகி போச்சு. நம்ம பண்ணுறது சின்ன டேரக்டரு சின்ன படம். நானும் ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பிடிக்கவே முடியலை, பார்க்கவே முடியல. ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அப்புறம் எல்லாரும் பேசி வந்து கேட்டுட்டு கதை நல்லா பண்ணியிருக்கிற, டைட்டில் நல்லா இல்லையே அப்படின்னு. ஐயா நீங்களே சொல்லுங்கள் என்ன டைட்டில் வைக்கலான்னு. வேட்டைக்காரன் ஐயா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். வந்து சொன்னேன், அத்தனை பேரும் இதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரை எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாகவும் அமைஞ்சு போச்சு. இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட வேட்டைக்காரி அப்படிங்கிறது இது ஒரு 4 பாட்டு 5 பாட்டு எடுக்கலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த கதை. இதோட செகண்ட் பார்ட் வந்து 20% ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்து உடனே இதை ஆரம்பிக்கிறோம். பாட்டு கேட்டேன், 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகா எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க. அதை ஐயா வாயில சொன்னா தான் அது அருமையா இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு விளக்கமா சொல்ல தெரியாது. அதாவது நம்ம பட்டா போட்டு வாழ்றோம், மிருகங்கள் காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்றது இல்லை. அந்த மாதிரி நிறைய தத்துவங்களை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள விஷயங்களை தத்துவத்தை சொல்லி அருமையாக இது பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீ சாம்பிராணி கருப்பர் புண்ணியத்தில் படம் ஒவ்வொன்று வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.